வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி கேட்குற, நேர்மையாக பதில் சொல்லுங்கள். நான் யாருக்குமே தேவையில்லையா? என்னால் எதுவுமே முடியாதா? என்னோட வேல்யூ இவ்வளோதானா? இந்த கேள்விகள் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம செல்ஃப் ஒர்த் ஒரே நாளில் உடையாதுங்க. அது மெதுவாக அமைதியாக யாருக்கும் தெரியாமல் உடையும். யாரோ உங்களை கம்பேர் பண்ணும்போது, நீ இப்படிதான்னு லேபிள் ஓட்டும்போது, உங்கள் முயற்சியை யாருமே பார்க்காத போது, நீங்கள் நல்லவனாக இருந்தும் திருப்பி வலியை மட்டுமே அனுபவிக்கும் போது, அந்த நேரத்தில் உங்கள் மனசு ஒரு முடிவு எடுக்கும், நான் போதுமானவன் இல்லைன்னு. இந்த சென்டென்ஸ் தான் உங்கள் செல்ஃப் ஒர்த்தை அமைதியாக கொள்வது. சைக்காலஜி சொல்கிறது என்னென்னா, நம்ம பிரெயின் ரிப்பீட்டட் வேர்ட்ஸை ட்ரூத்துன்னு அக்செப்ட் பண்ணுமா. ஒரு நாள் யாரோ சொன்னது நம்மளை உடைக்காது. ஆனால் நீ சரியில்லை, நீ போதாது, உன்னால் முடியாது, இதை பிற சொல்லி 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 நம்ம அதையே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம பிரெயின் இதுதான் உண்மைன்னு நம்பிடும். அப்புறம் நம்ம வேல்யூவை நாமே குறைக்க ஆரம்பிச்சிருவோம். உண்மை என்னென்னா, உங்கள் மதிப்பு மார்க்கில் இல்லை, சேலரியில் இல்லை, ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் இல்லை, யாரோ ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணுறதுல இல்லை. உங்கள் மதிப்பு நீங்கள் யாருன்றதுல தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கீங்க, எவ்வளோ ஜென்யூனாக கேர் பண்ணுறீங்க, எவ்வளோ பெயினை தாங்கி சர்வே பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது. ஒரு ஃபோனை இமேஜின் பண்ணி பாருங்களேன். அது பெஸ்ட்டு மாடலாக இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். ஆனால் யாராவது இது யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் ஃபோனோட வேல்யூ குறையுமா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும். யாரோ உங்களை யூஸ் பண்ணி உங்கள் வேல்யூ சரியில்லை அப்படின்னா உங்கள் வேல்யூ குறையாதுங்க. யாரோ அப்ரிஷியேட் பண்ணலைன்னா உங்கள் வேல்யூ குறையாதுங்க. நீங்கள் ஸ்மால் ஆகிட மாட்டீங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, 3 லைன்ஸ் எழுதுங்க ரிப்பீட்டடாக. நான் தாங்கிய வலிகள், நான் விட்டு கொடுத்த விஷயங்கள், நான் இன்னும் உடையாமல் நிற்க காரணம். இதை எழுதும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நான் வீக் இல்லை, இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். அதனால் செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் இதுதான் உங்கள் லைஃப்னு நினச்சிக்காதீங்க. செல்ஃப் ஒர்த்துனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நான் இப்படி தான், இதுவே போதும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது. நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஃபிட் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு பூ எடுத்துக்கோங்களேன், அது எல்லா சீசன்லேயும் பூக்கிறது கிடையாது. அதுக்காக அது வர்த்தில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான். இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி ஒரு லைன் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. உங்களை புரியாதவர்களை உங்களை தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இன்னும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுவே உங்கள் செல்ஃப் ஒர்த்துக்கு பெரிய ப்ரூஃப். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் மதிப்பாக இருக்கீங்க. அதனால் உங்கள் மனசு அடிக்கடி சொல்ல பழகுங்க, நான் தனியாக இல்லை, நான் போதுமான அளவுக்கு இருக்கேன், நான் மதிப்புள்ளவனாக இருக்கேன். இந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ண உங்கள் பிரெயின் இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இந்த வேர்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.